புத்தரோட வரலாறுன்ட்டு நான் ஒண்ணு படிச்சேங்க. அந்த படிச்சதுல முதல் பக்கத்திலேயே வந்து அந்த ஆர்த்தர் சொல்லிட்டாரு. அந்த எழுத்தாளர் சொல்லிட்டாரு. இதுவரை இந்த கதை இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா? இந்த கதைய அவர் போட்டுட்டு, இதுவரை இப்படி நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா, புத்தருடைய உண்மையான வரலாறு என்னன்னு இப்ப சொல்றேன் பாருங்கன்ட்டு அவரு சொல்றாருங்க. என்னன்னா, நீங்க நெனைக்கிற மாரிலாம் புத்தர் ஒரு மன்னருடைய பையன் கிடையாது. அவரு அந்த காலகட்டத்தில இருந்து ஒரு கிராமத்தில ஒரு ஜமீன்தாரோட வசதியான வீட்டு பையன் அவரு. அந்த கிராமத்தில ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தில உறுப்பினரா அந்த ஊர்ல உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த சங்கம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனுச்சுன்னா, அந்த தீர்மானத்துக்கு எதிரா யாராவது பேசுனா, அவங்க அந்த ஊர விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. தொரத்தி விட்டுருவாங்க. இது அந்த சங்கத்துடைய ரூல்ஸ். அந்த சங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கட்டுப்பாடு. அப்படி